அங்கே பாருங்க ஸ்னோ ஃபால் ஆகிட்டு இருக்கு என் மேலே. மோட்டோ பெட்ரோல் பாஸ் உம்லிங்கலாவில் தான் நம்ம இருக்கோம். 19,024 அடியில் நம்ம மேலே இருக்கோம். மூச்சு வருவதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க, சீரியஸாக சொல்கிறேன். மூச்சு வருவதுக்கெலாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட இங்கே வந்து 1 ஹவர் ஆச்சு. 1 ஹவர் ஆச்சு. 1 ஹவர் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். இங்கே வந்து பனிக்கட்டியை வந்துட்டு இருக்குங்க. இங்கிருந்து மழை வருது, கீழே வந்து உருண்டை கல்லுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. இங்கே மண்டல பாருங்களேன். ஸோ வேற லெவல் பண்ண இருக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஹேண்ட்லேயில் இருக்கோம். ஹேண்ட்லேயிலேருந்து அப்படியே உம்லிங்கலா பார்க்க போகிறோம். உம்லிங்கலா வந்து பார்த்திங்கன்னா இங்கே 40 கிலோமீட்டரு. 40 கிலோமீட்டர்லேருந்து ஏன் உம்லிங்கலா அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா 19,500 அடி வந்து ரொம்ப உயரத்தில் இருக்கிறது மோட்டோ பெட்ரோல் பைபாஸ். அது வந்து வேர்ல்டுலேயே வந்து அதான் வந்து டாப்பு. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம் நம்ம. ஸோ உங்களோட ப்ளஸிங்கில் நாங்கள் கிளம்புறோம். ஓகே ஜிகே, இதில் என்ன இடையூறு வந்தாலும் எல்லாமே சாதனையை எடுத்துகிட்டு வேதனையாக எல்லாம் இல்லாமல் சாதனையை எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஜிகே, நம்ம ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. பின்னாடி ஒரு தாத்தா இருக்கார்ல, இந்த வீடு வந்து ரொம்ப புதுசாமா இப்போ தான் ஆரம்பித்து ரொம்ப கைண்டாக சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. இங்கே யாராக இருந்தாலும் இங்கே வந்து நான் அதே மென்ஷன் பண்ணுறேன். இதில் வந்து RAQU அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஸ்டே சொல்லி போட்டு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே தான் வந்திருக்கேன். ஓகே ஜிகே, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மோட்டோவில் போய் பேசிட்டு போகலாம். புதுசாக வந்தவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஏன் வாய் வளருதுன்னா வால் பப்ளிகம் போட்டிருக்கேன், குளிர் தெரியாமல் இருக்குங்க. ஓகே ஜிகே, பாய். ஜிகே நான் அப்படியே கிளம்பிட்டோம், போகலாம். ஓகே போகலாம். பாய் பாய் ஆயிஷா, ஷியூ, பாய் பாய். ஸோ அவங்க ஃபாரினர், அவங்க தான் நம்ம கூட தான் தங்கினாங்க. ஸோ அந்த ஃபேமிலி நல்லா பார்த்துட்டாங்க, நம்மளை சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலாக ஹோம் ஸ்டேங்கும்போது அவங்க வீட்டிலேருந்து சமைச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இது. ரொம்பவே நல்லா கைண்டாக சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. யாராக வந்தாலும் ஹேண்ட்லே வந்தீங்கன்னா, ஹேண்ட்லே வந்து யாருமே போடலைங்க, நம்ம தான் போட்டிருக்கோம் ஃபஸ்ட் டைம். ஹேண்ட்லே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே போடல. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹேண்ட்லே போட்டிருக்கோம். பார்க்க தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ அந்த சிட்டி சைடெலாம் போனீங்கன்னா ரொம்ப 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 இது 3,000 3,500 அந்த மாதிரிலாம் கொடுக்குறான். இங்கே மட்டும்தான் 1,000 2,000 அந்த மாதிரி கொடுத்தாங்க. பரவாயில்ல, ரொம்ப இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து கேட்டோம். இல்லை வேணாம் அப்படின்னாங்க. 2,000 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே வாங்கினதுக்கு 3,000. அப்போ 2,000 ரூபா பரவாயில்லன்னு சொல்லி போட்டு 2,000த்துக்கே நாங்கள் வந்துவிட்டோம். அப்புறம் தாத்தா தான் அவர்கிட்ட இருந்து காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் வந்தேன். நல்லா இதாகணும். ஏன்னா அவங்களோட அன்பு தாங்க, அந்த அன்பு தான் ரொம்பவே மலைக்க வச்சுது, அந்த தாத்தாவோட அன்பு. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அந்த தாத்தாவோட அன்புக்கு வந்து எப்போவுமே நம்ம அடிமை தான். ஏன்னா அவர் காலில் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார். இப்போ இங்கே ஹோம் ஸ்டே மாதிரி இங்கே ரோட்டில் வந்து தங்கியிருக்காங்க. என்ஜிகே, உன்னெல்லாம் நான் சும்மா விட்டுருவேண்ணா, வாடி ராஸ்கோல், எங்கே வரேன் பாலைவனத்துக்கு. உண்மைக்கு லைட்டாக நான் கண்ணில் காமிச்சதெல்லாம் சும்மா. இங்கே பாரு, இங்கே யார் இருக்கா? யாரும் கிடையாது, சுற்றி யாரும் கிடையாது. அங்கேயாவது ஒரு ஆர்மி ஆஃபீஸோ 1-2 20 நிமிஷத்துக்கு ஒரு ½ ஹவருக்கு 1 ஹவருக்கு ஒரு வண்டி வந்துட்டு இருந்துச்சு. இங்கேயோ போய்கிட்டு இருக்கோம், அது மட்டும் தெரியுது, வேறு எதுவுமே இல்லை. வண்டி லைட்டாக மூவ் ஆக மாட்டேது, அந்த ஒரு இது இருக்குது. ஏன்னா ஆக்சிஜன் இதுக்கும் போகணும்ல. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ கரெக்டான வழி தான் ஆனாங்கிறது எனக்கு இப்போ வரையும் தெரியல. இதை உம்லிங்கலா போகிற வழியா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. யாரோ வந்தால் தான் தெரியும் இது உம்லிங்கலா போகிற வழியா அப்படின்னு. கடைசி நிமிஷத்தில் இப்படி பழி வாங்கக்கூடாதுல்ல, அந்த ஒரு ரீசன் தாங்க. யாராவது வந்தால் ஹெல்ப் வைக்கலாம், போய்ட்டு வண்டி எது பண்ணிவிட்டு பார்த்துட்டு வரலாம். அன்னைக்கு போன விழாவில் கடவுளே யாருமே இல்லைங்க. கரெக்டாக ஆர்மி ஆஃபீஸ் வந்தாங்க, பார்த்தாங்க, இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. கண்ணுக்கு திட்டு தூரம் எதுவுமே இல்லைங்க. இங்கே அங்கேயாவது கொஞ்சம் ரூமெல்லாம் இருந்துச்சு, பார்த்தாங்க, அங்கே போனால் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு தோணும். இங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. போடாடே, நீயாவது உன்னோட ஏதாவது சாதாரணங்க அதெல்லாம். இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. என்ன புதக்குழியாட்டம் ஒன்று வருது, என்னடா அது நேற்றுக்கு மாதிரி என்னையும் மண்ணில் மாட்ட வச்சிடாதீங்கடா டே. இங்கே தண்ணி வந்துருக்க மாட்டேருக்கு, அப்படியே காஞ்சி போய் கிடக்குதுங்க. இங்கெல்லாம் ரிவர் கிராசிங் வரும், மேபி எனக்கு தெரிஞ்சு வரும் கண்டிப்பாக. இன்னையோட எங்களுக்கு சர்க்யூட்டே முடியுதுங்க. முதல்ல அந்த லேவோட சர்க்யூட் ஃபுல்லாக முடிஞ்சு உம்லிங்கலா முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எங்களுக்கு நான் கீழே லேயில் தான் இறங்கிட்டு 6ஆம் தேதி தாங்க டிக்கெட் போட்டிருக்கேன். செப்டம்பர் 6 தான் போட்டிருக்கேன். செப்டம்பர் 6ஆம் தேதி தான் நான் டிக்கெட் போட்டிருக்கேன். அப்படி தான் போட்டாலுமே ஒரு 12 நாள் ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்க.
போயிட்டு கீழே இறங்கி 2 நாள் அங்கே 2 நாள். இப்போவே நம்ம வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோம் தெரியுமாங்க? வேர்ல்டு 15,000-16,000 அடியில் மேலே இருக்கும். 15,000 அடி 16 அடி மேலே இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது யோசிக்கக்கூடிய வழி தாங்க. தூரத்தில் வந்து பகை வர்றது மாதிரி தெரியுது. அங்கே ஏதாச்சும் ஆளுங்க இருந்தாங்கன்னா பார்க்கலாம். இல்லையா இருந்தால் பூமிக்கு, இல்லையா சாமிக்கு அப்படின்னு பாரத்துக்கு போட்டுட்டு சிவனேன்னு வந்துடலாங்க எஞ்சிக்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, தன்னந்தனியே 2 ஜீவன் மட்டும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் என்னங்க தோணும் சொல்லுங்க பார்க்கலாம். இடையில தான் இந்த கமல் சார் சொன்ன மாதிரி படத்தில் சிவன் வேஷம் போட்டிருப்பார்ல, ஓ என்னையா நீ தலையில் தண்ணி வேறு வைக்கணும், பாம்பா மாற்றணும், டைலாக்கும் பேசணும், வாயு மெல்லணும், என்ன பண்ணுறது மொத்தத்தில் ஒவ்வொரு டைம் எல்லாம் எப்படா பண்ணுறது அப்படி கேட்பார். அதே மாதிரி தாங்க அந்த டைமில் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். உங்கள்கிட்டையும் நம்ம விளாக் எடுத்து ஜாலியாக பேசணும், பீதி இல்லாமல் காட்டிக்கணும், பீதி இல்லாமல் இன்னும் காட்டிக்கணும். உங்கள்கிட்ட கரெக்டாக நான் பேசணும், வண்டியும் ஓட்டணும், யார் வராங்களும் பார்க்கணும். வருவியா இங்கே வருவியா அந்த மாதிரி தாங்க இருக்குது எனக்கு. சீரியஸாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஏங்க ஒரு மனுஷனை பார்த்தாவது கொஞ்சமாக திருப்தி வரும். என்னடா விளாக் எடுத்துட்டு இப்படி பேசுகிறேன்? ஆமாம் அப்படி தான் பேசுவேன். நீ வந்து இருந்து பாரு, வா நீ வந்து இருந்து வண்டி ஓட்டிப்பாரு தெரியும். நீ யாருமே இல்லைடா, என்னடா பண்ணுவேன்? நீ என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்கிறேன். ஹலோ சொல்லு ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன்னா சிவனே வண்டி போட்டு படுத்துக்கலாங்கிறேன். இங்கே யாருமே கிடையாது. இங்கே பாருங்க, இதான் கரெக்டாக போயிட்டுருக்குறோமா? இங்கே அவன் மேப் போட்டிருந்தானே, இவன் நம்ம டீ குடித்தோம் காஃபி குடித்தோம்ல, அவன் மேப்பில் போட்டிருந்தான் ஒரு சர்க்கியூட் அதுலேயும் சர்க்கியூட் மாதிரி இருந்துச்சு. ஆமாம் எஞ்சிக்கே அந்த ரோட்டில் தாங்க நம்ம வந்தோம். மேலே ஏறிட்டு அங்கேருந்து வந்தாங்க, அப்படியே சுற்றி 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 இப்படி வந்துட்டு மேலே ஏறிட்டுக்கிறோம். பையன் ஃபஸ்ட்டு கீருக்கு மேலே ஏற மாட்டேங்கிறான், செகண்ட் கீர் இருப்போம், அவ்வளோதான். ஸோ வேர்ல்டு மோட்டாரபிள் பாஸ் 19,500 அடி மேலே போகிறோம். ஸோ நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும், அதே தாண்டி தான் நம்ம வந்து அந்த அச்சீவ் பண்ணி ஆகணும். வாங்கிஞ்சிக்கு தட்டி தூக்கிடலாம். அதுவும் நம்மளோட பல்சரில் 150cc மேலே ஏறி காட்டணும் அப்படிங்கிற என்னோட அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் எவ்வளோ பாராட்டுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்பிரஸே போகல ப்ரோ அப்படின்னு 200cc ப்ரோ எப்படி ப்ரோ அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்படி தான் 3 4 அப்படி தான் ஏறுதுங்க. நீங்களே பார்க்குறீங்களா எவ்வளோ கஷ்டம்னு. சீரியஸ்லி மண்ணு மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா கொஞ்சம் பரவாயில்லைங்க. மண்ணு ஏன் அப்படி கொட்டி வச்சிருக்கானுங்க தெரியல. எங்களுக்கு பின்னாடி 2 கார் வந்துட்டுருக்கு, அதுவும் அந்த லாஸ்ட்லேருந்து வந்துட்டுருக்கு. எங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் 19,000 அடி மேலே ஏறேன். ஸோ அதுவும் நம்ம வண்டியில் ப்ளீஸ் சப்போர்ட் எல்லாம் உங்களுக்காக தான். எப்படி ரூட் இருக்குது, நீங்களும் நாளைக்கு ஃப்யூச்சரில் இதெல்லாம் வரலாம். ஃப்யூச்சரில் 1 இயர்க்கு அப்புறம் இதெல்லாம் மாறிடும், ரோடாக மாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் நாங்கள் வரும்போது இப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் வரும்போது நாங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ரூட்டுங்கிறது நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துடலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்போஸ். ஸோ எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். சீரியஸ்லி இந்த கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்காக மட்டும்தாங்க. இதெல்லாம் வந்தால் ஃபஸ்ட் கியர் போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. ஏறுது வண்டி. மேகம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் தெரியுதுங்க. ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக நான் முறுக்கிட்டேங்க. ப்ரோ மேலே போகிறாரு, இதுக்கப்புறம் வழி இருக்கான்னு தெரில. ஃபிகர்னா இதெல்லாம் தான் சொல்கிறேன், சூப்பராக இருக்குங்க. வா இவ்வளோ சூரியன் பக்கத்தில் வந்த மாதிரி இருக்குங்க, மேகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து மில்கி வே வந்து ரொம்ப பக்கத்துலங்க. சீரியஸாக உங்களோட சொன்ன மறந்துட்டேன். கீழே போனால் ஹேண்ட்லே போனீங்கன்னா ஹேண்ட்லேருந்து மில்கி வே ஹோம் ஸ்டேண்ட் இருக்கும், அங்கேருந்து மில்கி வே பார்க்கலாங்க. ரொம்ப பக்கமாக தெரியும். லடாக்கோட ஸ்பெஷலிஸ்ட் இது ஒன்று தான், பெரிய ஒரு இது விஷயங்க. யாருக்கெல்லாம் ஸ்பேஸை பற்றி ரொம்ப பிடிக்குமோ இங்கே வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா வந்துட்டு இது ஹையஸ்ட் பிளேஸ்னால இங்கே வந்து நிறையா அந்த விண்கல்லோ அதெல்லாம் நிறையா விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ மை காட், சரி ரியலி வெரி கஷ்டங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் மேலே ஏறி வந்திருக்கோன்னு. அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பக்கம் போகிறேன், வா. ஸோ உங்களோட அச்சீவ்மெண்ட்டை இதில் காட்டணும். எங்களோட சப்ஸ்கிரைப் பெரிய மோட்டிவாக இருக்கேன், உங்களோட சப்ஸ்கிரைப். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரோடு இப்படி போகுதுங்க, நேராக போகுது. வா தெரியுதா உங்களுக்கு? வானமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரோடு போட்டிருக்காங்கங்க. என்னது ரோடா? அச்சோ தழைக்கட்டே ரோடு போட்டிருக்காங்க. இதில் தான் தேவையில்லாம் வேலை வேண்டாம் சாமி. மேலே டிராக்டர் ஓடுதுங்க.
ஐயோ மனுஷங்க வாழ்கிறாங்க, ஜாலியாக இருக்கு. சீரியஸாக மனுஷங்களை பார்த்தாலே விரும்ப மாதிரி ஜாலியாக இருக்குங்க. ஒரு குதிரை பாருங்க எப்படி நிற்குது. டிராக்டரு இல்லை ஜேசிபி ஏறுது, அதுக்கு மேலே இன்னொரு வண்டி ஏறிட்டுருக்கு. ஸோ இப்போ வரையும் நான் மனுஷனுங்களே பார்க்கலையா கீழே இருந்து மேலே வர வரையும். எங்கடா கரெக்ட் ரூட்டில் தான் போகிறோமா வேறு ரூட்டில் போகிறோமான்னு யோசனையாகவே இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதுக்காக சொன்னேன். அப்பா தெய்வமே, ரோடு போட்டிருக்காங்கடா. என்ன போட்டிருக்காங்க? ஹேண்டில் இந்த பக்கம், உம்லிங்களா அந்த பக்கம். சாமி உம்லிங்களா அந்த பக்கம் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் தான் உம்லிங்களா போட்டிருந்தானுங்க. ஓகே பார்ப்போம், மேலே போய் சுற்றி பார்த்துட்டு. ஐயோ மேகலாம் பக்கத்தில் தெரியுதுங்க. ஐயோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? கடவுள் செம்மையாக இருக்குங்க. இப்போ அங்கெல்லாம் பாருங்களேன், அங்கெல்லாம் பார்த்தா ஒரு கீழேருந்து பார்த்தா வானம் ஒரு லேஸ் ப்ளூவில் தெரியும். இப்போ நான் பக்கம் ஓரளவுக்கு நான் பக்கம் வந்ததுக்கப்புறம் என்னோடய வானம் பாருங்கள் பிளாக் கலரில் தெரியுது. நோட் பண்ணிங்களா? அப்போ நான் 19 அடி பக்கம் வந்துட்டேன். அப்போது வானத்துக்கும் எனக்கும் எவ்வளோ தீரம்னா கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? வாவ், வாட்டர் ஃபிகர் சூப்பராக இருக்குங்க. சீரியஸ்லி குளிருது. அதுக்கப்புறம் இவ்வளோ சீனரி. வாவ் வர்ணிக்கிறதுக்கு வழியே இல்லைங்க. சும்மா வீடியோக்காக நான் உங்களுக்காக நான் சொல்லலை சார். உம்லிங்களா சார்? ஓகே. எவ்வளோ ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ்? 40. ஓகே. இவர் வாட்டு கீழே போய்கிட்டு இருக்காரு. இந்த வழி இல்லை என்ன நினச்சேன் அப்படி போட்டிருக்காங்க. பார்த்தேன், படித்து பார்த்தா அப்படி தான். இது உம்லிங்களா போகிற வழியே இல்லை. 6 நினச்சி கூப்பிடுவோம். போயாச்சு, மனசும் போயாச்சு. இப்போ சொன்னல மில்கிவே பார்க்கறதுக்கு அங்கே ஒரு இது வச்சுருக்காங்க அப்படின்னு. அங்கே பாருங்கள், மில்கிவே பார்க்கறதுக்கு இங்கிருந்து ஒரு ஸ்கோப் வச்சுருக்காங்க பாருங்கள். அது ஓகே. உம்லிங்களா போகிற வழி இல்லையாம இது இப்போ ரிட்டர்ன் திரும்பி போகணும். இது வழியே இல்லை ரிட்டர்ன் திரும்பி அந்த வழி தான் சிக்னல் போட்டுருந்தேன். ஆரம்பிச்சுட்டே இருந்தவங்களை வண்டிக்காரன் கேட்டேன் எப்போ போகிறதுன்னு கேட்டேன். நான் அந்த போர்டு பார்த்தேன். போர்டு அந்த பக்கம் தான் காமிச்சிருந்தான். ரிட்டர்ன் போன ரைட் போனோம்ல, அங்கே வந்து மண் ரோட்லேருந்து தார் ரோட்டுக்கு லெஃப்ட் போகணும். எஞ்சிக்கு நம்ம அப்படியே அந்த டாப்லேருந்து கீழே இறங்கி உம்லிங்களாவோட உள்ளே வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து உம்லிங்கா வருது. ஸோ அங்கேருந்து கீழே இறங்கிட்டோம். இங்கேருந்து 19,200 சம்திங் இன்னும் போட்டிருந்தாங்க. நான் போட்டு அங்கே வேணா போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நல்லா இருக்குங்க. இங்கே டீ ஷாப் இருக்குங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கலாங்க உங்களுக்கெல்லாம். பாருங்க ரெஸ்டாரண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுமா? நல்லா குழி தோண்டிடுறாங்க. கீழே நல்லா குழி தோண்டி அதுக்கு மேலே எல்லாம் ஒரு லேயர் மாதிரி பண்ணி, அதுக்கு மேலே ஒரு லேயர் ஒரு தண்ணி படாமல் என்ன ஒரு இந்த லேயர் மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிமெண்ட் மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் மேலே மூடிடுறாங்க. பெருசாக அவ்வளோதாங்க இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேலே ஒரு கூடுதாரமாக கட்டுறாங்க. உள்ள அந்த மணலோட ஹீட்டில் உள்ள வரும்ல, அப்போ உங்களுக்கு ஈஸியாக குளிராது. அந்த மாதிரிலாம் இருக்குங்க. வா, உம்லிங்களாவோட ரோடு சீரியஸ்லி வேறு ப்ரௌடாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. என்ஜிகே நம்ம உச்சி அடிச்சுட்டு போகலாங்க. சீரியஸாக மேலே வரும்போது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் தரேன். ஓகே. ஸோ நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஃப் பண்ணிடுறேன். என்ஜிகே ராகுல் காந்தி போகிறாருங்க. அவர் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோமா, இங்கே பார்த்தீங்களா பிள்ளைங்க உட்காந்துட்டு இருக்கும் போது ராகுல் காந்தி அங்கே போனார். கண்ணாடி போட்டுட்டு சிரிச்சிட்டு போனார். அவரும் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு. லேலா சுற்றி பார்த்துட்டு இருக்காருல்ல, அதனால தான் உம்லிங்களா வந்திருப்பார் போல். ராகுல் காந்தி ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாங்க. தெரியுதா? வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி தான் நினைக்கிறேன். அப்படி தான் போனார். வேகமாக போலீஸ் வண்டிலாம் படப்படப்படன்னு ஸ்பீடாக போச்சு. உன்னைக்கு உம்லிங்களாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் இருக்குங்க. தெரியுதா? உம்லிங்களா தான் வராரா இல்லை வேற எங்கேயும் அந்த பக்கம் போகிறாரான்னு தெரியல. இங்கேருந்து அப்படியே 200 பெண்டு மேலே ஏறிட்டே போகுங்க. அதான் முன்னாடி சொன்னாங்களே அவங்க, 200 பெண்டு டப்பு டப்புன்னு மேலே ஏறுமாமா. 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு ஒரு 100 பெண்டாவது ஏறுமாமாங்க. 19 அடிக்கு எவ்வளோ நீங்கள் ஏறணும் யோசிச்சு பாருங்கள். உம்லிங்கா ரூட்டு சூப்பராக இருக்குங்க. என்ஜிக்கு வேறு லெவலில் இருக்குது. இவர் ராகுல் காந்தி வந்திருக்காருன்னா அந்த பக்கம் தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ரோடு கிளியராக போட்டிருந்தாங்கல்ல, அந்த ரோட்லேருந்து வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். உம்லிங்கா இன்னும் 21 கிலோமீட்டருங்க. வாவ், நம்ம அச்சீவ் பண்ண போகிறோங்க. இன்னும் 21 கிலோமீட்டர் தான் இருக்குது. சீரியஸ்லி வாவ், 19 அடிங்க. நம்மளோட வண்டிங்க, நம்ம லக்கி சாம் தூக்கிட்டு மேலே போக போகிறோங்க. இப்போ தான் கொஞ்சம் அடுத்தபடி ஏறிக்கிட்டே போகுது. ஸோ நம்ம பொறுமையாக மேலே ஏறினாலும் தப்பில்லை, மேலே ஏறிடணும். அதுதான் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டு. ஓகே. இங்கெல்லாம் லோக்கல் பீப்புள்ஸ் வரி மன்னிச்சு காசு கேட்பாங்களாமாங்க. அதனால் நல்லா 50 ரூபா 100 ரூபா கேட்டாலும் வாங்கிக்குவாங்களாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லவங்க தான். அதான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். நல்லவங்க தான். பட் ஆனால் இப்போ முன்னாடி ராகுல் காந்தி போயிட்டுருக்காரு,
வழிமறிச்சு கேட்க முடியுமா? கேட்க முடியல. ஒரு வீடியோவில் பார்த்தேன், உண்மையில போகிற வழியே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ஜிகே நம்ம வண்டி கிட்டத்தட்ட 18,000 அடிக்கு மேலே ஏறிடுச்சு. இங்கே ஃபுல்லாக பாருங்கள், அது ஃபுல்லாக அந்த ரோட்டில் தான் நம்ம வந்தோம். வண்டி ஃபஸ்ட்டு கீழே ஏறிட்டுருக்கு, 27 தான் ஏறுது வண்டி, அந்த மாதிரி ஏறிட்டுருக்குங்க. ஸோ பயங்கர செங்குத்தாக மேலே ஏறிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக மேலே ஏற்றணும். ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறட்டும். ஏன்னா வந்து நம்ம வண்டி ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்து ஏற்றுனோம்னா கிளிப்பு உள்ளே போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரும் அடமாட்டமே இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெதுவாக மேலே கிளிப்பாக மேலே ஏற்றிட்டே போகலாங்க. ஸோ மேலே யாரும் ரொம்ப பேசவும் கூடாது, என்னால் vlog எடுக்க முடியாது. ஸோ அந்த ரீசன் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதிகமாக பேசக்கூடாது, பேசினா உள்ளே இருக்கிற ஆக்சிஜன்லாம் வெளியே போயிடும். நான் அதனால் மெதுவாக தான் பேசுகிறேன், ரொம்ப உங்களால் சத்தம் போட்டு என்னால் பேச முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வயிறெல்லாம், அந்த வயிறுக்குண்டான அந்த கேப் மாதிரி உள்ள கேபிலிட்டி எல்லாம் போனால் ஏர் இல்லைன்னா என்ன பண்ணும், அந்த மாதிரி இருக்குது எனக்கு வயிற்றுக்குள்ளே. நம்மகிட்ட எப்படி முக்கிட்டு மேலே ஏறுது பாருங்கள். இந்த ரூட்டில் தாங்க நம்ம வந்து ரிட்டன், இதில் தான் நம்ம ரிட்டனும் போகணும். ரிட்டர்ன் போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று காட்டுட்டா, எனக்கு மேலே பாருங்க வானம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, மேகம்லாம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மூக்குலாம் இருக்கு இல்லைங்க, மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜில்லுன்னு படப்பா மேலே ஒரு படப்பு வச்ச மாதிரி ஒரு ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, பாலை தூக்கி மேலே மண்டையில் வச்ச மூக்கு மேலே வச்ச மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த ஒரு பேசுகிறதுக்கு நார்மல் குளிர் தான், பட் ஆனால் மூக்கிலலாம் கொஞ்சம் படப்பு மாதிரி இருக்குது. ஆனால் ஜாலியாக இருக்குங்க, படப்பாகவும் இருந்தாலும் கொஞ்சம் வீரியமாக தான் இருக்குங்க. வீரியம்னா ஹாப்பினஸ். ஸோ அந்த ஹாப்பினஸோட தான் நான் மேலே ஏறிட்டுருக்கேன். ஸோ அந்த மெதுவாக மேலே ஏறிட்டு ராகுல் காந்தி இருந்தார், ராகுல் காந்திகிட்ட ஒரு செல்ஃபி எடுத்தலான்னு பார்க்குறேன். தலைவர் இருந்தாருன்னா பரவாயில்ல. ரொம்ப கேஷுவலான டைப்புங்க ராகுல் காந்தி. சீரியஸாக ரொம்ப ரொம்ப கேஷுவலான டைப்பு. எங்கே தெரியுமா நம்ம நடந்து வந்தோம், அந்த லாஸ்ட்டு அந்த மலைக்கு அந்த இருந்து வந்தோங்க நம்ம. இப்போ எங்கே இருக்கோன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. வாவ். ஸோ க்ளவுஸ் போட்டும் லைட்டாக உள்ள மரத்து தான் இருக்குது, கையெல்லாம் மரத்து தான் இருக்குது. கொஞ்சம் பெட்டர், பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் ஏதோ பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது. வாய்ஸெல்லாம் கொஞ்சம் கரகரன்னு கேட்ட மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த குளிர் காற்று தானே உள்ளே சுவாசிக்கிறோம், டக்குன்னு அந்த வாய்ஸில் இருக்கிற இந்த மென்மையான இதெல்லாம் போயிருமோ அப்படின்னு தோணுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏரியா ஃபுல்லாக. நான் இங்கேருந்து vlog ஆஃப் பண்ண மாட்டேன், கண்டினியூஸாக பண்ணிட்டு போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ் வாவ், அங்கே பாருங்கள் மலையில் ஐஸ் கட்டி. அடாடாடாடாடாடா, உண்மைங்களா வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வாட் அ ஃபிகர். வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மலையில் தான் நம்ம ஏறி வந்தோம்னா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லைங்க. சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குங்க இது. வாவ், பக்கம் வந்துட்டாங்க, போட்டு போட்டாங்க, பக்கம் வந்துட்டோம். ப்ரௌடாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. யாருமே பண்ணல, டிடிஎஃப் பண்ணல, என்ஆர்எஃப் பண்ணல, ஹெச்ஆர் பண்ணல, யாருமே பண்ணல. நம்ம சேனலில் ஆக்சுவல்ஸில் வரப்போகுது. ஸோ பேசுறது கொஞ்சம் குளருது, ஏன்னா ரொம்ப குளிராக இருக்கிறனால. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் உண்மைங்களா. வாவ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க, அச்சீவ் பண்ண ஃபீல். உண்மைங்களா தெரியுதுங்க, அதானே. அங்கே டீ இருந்தால் டீ சாப்பிட்லாங்க. நம்ம டீ இப்போ போகவே மாட்டேதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ தான் பாட்டு கேட்டுட்டு வந்தேன், என் செல்ல பேர் ஆப்பிள் என் சைஸாக கடிச்சிக்கோ அப்படின்னு. வேறு லெவல் வைப்பாக இருந்துச்சு எனக்கு. அங்கே போயிட்டு ராகுல் காந்தி இருக்காரா இல்லை வேறு யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களோட ஒரு vlog போட்டுருவோம், இல்லைன்னா ஒரு செல்ஃபி போட்டுருவோம். ஓகேவா, கிளம்பிட்டு போகிறாருங்க சீக்கிரம். ஜாலி வண்டி பாத்துடா உன்னோட சந்தோஷத்துல ஈடறியே இல்லடா. குளி பார்த்து கார்த்தி பார்த்து எக்ஸைட்மெண்ட்லாம் மூடிட்டு சுருட்டி வைக்கடா. இதெல்லாம் சுருட்டி வச்சுக்கோ. அங்கே போயிட்டு பார்த்து குளிரும் படிக்குது, இதுவும் இருக்கு. உம்லிங்களா வந்தாச்சு. ராகுல் காந்தி ஹியர். யா ராகுல் காந்தி. ஓ ராகுல் காந்தி ஹியர். ராகுல் காந்தி யா நோ. ஸோ 19,029 ஃபீட்டில் நம்ம இருக்கோங்க. வா ஓகே என்ஜிக்கு, நம்ம என்னென்னு பார்த்துட்டு vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். வா என்ஜிக்கு, அங்கே பாருங்க ஸ்னோ ஃபால் ஆகிட்டுருக்கு என் மேலே. வா மேலே விழுகுறதெல்லாம் ஐஸ் கட்டியாக விழுகுதுங்க இங்கேருந்து வரும்போது. ஸோ அங்கே ஒரு இது ஒரு ஸ்னோ ஃபால் விழுந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து எல்லாம் விழுந்துட்டுருக்கு.
ஸோ மேலே பிளாக் கலர் மேலே தெரியுதா? வா சூப்பராக இருக்குங்க. ஸ்னோஃபால் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணுறேங்க. டப்பு 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 டப்புன்னு மண்டல அடிக்குது. வேர்ல்டு மோட்டோர் பாஸ் உம்லிங்கலாவில் தான் நம்ம இருக்கோம். 19,024 அடியில் நம்ம மேலே இருக்கோம். ஸோ இங்கே பயங்கர குளிருது. பட் மூச்சு வருதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க. சீரியஸாக சொல்கிறேன், மூச்சு வருதுக்கெலாம் இங்கே கிட்டத்தட்ட இங்கே வந்து 1 hour ஆச்சு. 1 hour ஆச்சு. 1 hour ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். ஜாலியாக நான் பயம் பாரு, அங்கே நிற்கிறான் பாருங்க, இந்த அங்கே நிற்கிது பாருங்க, லக்கி ஜாம் அங்கே நிற்கிறான். ஸோ அதான் நான் வ்ளாகில் சொன்ன மாதிரி. ஸோ நிறையா அந்த ஐஸ் கட்டி ஸ்மெல் பண்ணி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பட் வேறு லெவலில் ஃபீலிங்கு, சீரியஸாக வேறு லெவல் ஃபீலிங்கு. பட் இங்கே மூச்சு விட்றதுக்கெலாம் எந்த யூடியூபர் சொன்னாலும் நம்பாதீங்க. நான் உண்மையை தான் சொல்லுவேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்தா உண்மையாக பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். பிடிக்கலன்னு சொன்னால் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன். பட் இந்த இடத்துல வந்து மூச்சு விட்றதுக்கு 1 hour நான் இங்கே இருக்கேன். பட் எந்த ஒரு மயிரும் இல்லைங்க, சரியா? ஸோ இங்கே நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குது. 1 hourக்கு மேலே ஆச்சு. இப்போ வரையும் மூச்சு விட்றதுக்கு ஜாலியாக தாங்க இருக்குது. ஓ டோன்ட் வெரி. ஸோ அங்கே ஸ்னோஃபால் பக்கம் வந்துருச்சு. வாங்க அதை நான் ஃபீல் பண்ணலாம் வாங்க. பட் வாங்க அந்த மோட்டார் ரோட் பாஸ் நான் காமிச்சிட்றேன். இதுக்கப்புறம் நிறைய வீடியோ போடுவோம். மோட்டார் ரோட் பாஸ் 19/24. ஸோ அங்கே வந்துட்டுருக்கு பாருங்க, ஸ்னோஃபால் அங்கே வந்துட்டுருக்கு பாருங்க. வா வெரி ஹாப்பிங்க. இன்னும் சொல்ல மறந்துட்டேன். பட் பாருங்க, குளிர் நடுக்க இருக்குது. பட் மற்றபடி நம்மளுக்கு தான் ஒன்றுமே ஃபீல் ஆகலை. பட் அங்கே பாருங்க, இது வந்து சைனா பார்டரில் சீரியஸாக அங்கேருந்து சைனா பார்டர்லேருந்து குளிர். வாட் ஆர் ஃபீலிங் திஸ் பிளேஸ்? I'm feeling cold actually. Snowfall bro, actually. Yeah, this is wow, first time experience. Oh, great. Wow. I'm from Kashmir actually, so I've seen a lot of snowfall. Yeah. And I don't like snowfall. Oh, இவனுக்குலாம் ரொம்ப சாதாரணங்க, நம்ம தேங்க ஜாதி. இதா இருக்கு. Wow. So they're coming they must be coming on those bikes, I think. Oh, okay. இவங்களோட பைக் வந்துட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காருங்க. ஸோ ப்ரீத்திங் இஸ் நோ ப்ராப்ளம். இவருக்கு நோ ப்ராப்ளம். ஒன்றும் கிடையாது. யாராச்சும் வந்து சொன்னாங்கன்னா இந்த வீடியோ எடுத்து காட்டுங்க, பிச்சிருவேன்னு சொல்லிடுங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. யாராச்சும் வந்து மூச்சு விட முடியல, எனக்கு அப்படி இருக்குது, ஆச்சா போச்சான்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கேன். பட் குளிரும், பட் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துருக்கு. ஓகே, ஹாய் என்ஜிகே. நம்ம வந்து உம்லிங்கலாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம டாப் ஸ்பேஸில் வந்து மழை வந்துட்டுருக்கு. மழை வந்ததில் எப்படி வந்துட்டுருக்குன்னா, ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பனிக்கட்டி வந்துட்டுருக்குங்க. அங்கிருந்து மழை வருது, கீழே வந்து உருண்டை கல்லுக்கெல்லாம் வந்துட்டுருக்கு. இங்கே மண்டையில் பாருங்களேன். ஸோ வேறு லெவல் பண்ண இருக்குங்க, மண்டையிலெல்லாம் வந்துட்டுருக்குங்க. வா சூப்பருங்க. இதாக நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், வேறு லெவல். ஸோ இந்த இடத்த வந்து பார்க்குறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் குளறில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மழை கொஞ்சம் நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வெயில் அடிக்குது. ஸோ பாருங்களேன், வா